உற்றாரே உறவினரே சொந்தங்களே பந்தங்களே உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகமான தரப்பிலே உங்களுக்கு அனுதினமும் ஜாதகங்களை காலை எழுந்தவுடன் மங்கள இசையோடு உங்களுக்கு அனுப்புகிறோம். இதெல்லாம் ஏன்னா வரன்களில் பெற்றோம்னா எங்கேயும் அலையக்கூடாது, வீட்டிலே ஜாதகத்தை பார்க்கணும் செஞ்சுட்டு இருக்கிறோம். எனவே வரன்களின் பெற்றோர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை போய் பார்த்து உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை நீங்கள் தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரன்காரிடம் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தகவல் கொடுத்து போன் நம்பர் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே வரன்களின் பெற்றோர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை பார்த்து கேட்டுக்கொண்டு இன்று நம்ம அரங்கத்துக்கு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மேலாளர் திருமதி தமிழரசி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னம்மா எல்லாரும் ஜாதகம் பெற்றுலாமா? சரி, எங்க யூடியூப் சேனல் மணிமேகலை அவர்கள் முதலில் ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மதுரா. கவரா நைட்டு வகுப்பை சேர்த்துட்டாங்க. ராகு கேது ஜாதகம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க. HSC முடிச்சிருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 5.4, நல்ல சிகப்பு நிறம். 13/10/1994 பிறந்திருக்காங்க. சொந்த ஊர் ஆத்தூர் பக்கத்துல முல்லைவாடி, இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு வீரசாமி டைலரா இருக்காங்க. அம்மா திருமதி செல்வி லேட். நல்ல குடும்ப பாங்கனா வரன் வேணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். சொந்தமா 2 வீடு இருக்கு. பிசி அனைத்து உட்பிரிவுகளும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. மறுமணம் மதுரா நல்ல அழகான பெண். இவருக்கு ஏற்ற வரன் கிடைத்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் மதுரா, கவரநாயுடு, மறுமணம், அழகான பொண்ணு. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். பிசி உள்பிரிவு எதுவானாலும் சம்மதம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோம், பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு கார்த்திக், அகமுடைய முதலியார், தொழில் மேலாளர், சுத்த ஜாதகம், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, விருச்சகலக்கணம். பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்காரு. உயரம் 5.7, 17/11/1998 பிறந்திருக்காரு. சொந்த ஊர் திருவண்ணாமலை, இருக்கிறது திருவண்ணாமலை தான். அப்பா பேர் குமார், அம்மா பேர் ரேவதி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3, கூட பிறந்தவங்க 2 பேர் அண்ணன், கல்யாணம் ஆயிடுச்சு. சுத்த புத்தகம் நேரில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு தரவங்களுக்கு நிச்சயத்தினுக்கு 200 பவுன் அவர் போடுவார். வெறும் விஐபி ஜாதகம். நிச்சயம் பொண்ணுக்கு 200 பவுன் போடுவார். அந்த அளவுக்கு வசதி இருக்குது. எனவே அதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். மூலம் நட்சத்திரம், தனுசு ராசி, மேச லக்னம். பிஏ படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 14/11/1996 பிறந்திருக்காங்க.
இவங்க சொந்த ஊர் சின்னசேலம். அப்பா பெயர் திரு ஜே செந்தில்குமரன், மளிகை கடை. அம்மா பெயர் திருமதி எஸ் கவிதா, இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் இருக்காங்க. சொந்த வீடு கடை எல்லாம் இருக்கு, வசதி இருக்கு. நல்லா அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரவேற்று போவதற்கு எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையும் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பவித்ரா. அழகான பொண்ணு. பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா கேது மகாதசையில் பிறந்திருக்கிறாங்க. அடுத்தது சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணமாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுகள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் நீலாவி பாண்டியன். நாயக்கர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம். கடகராசி, புனர்பூச நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 5.8. நல்ல சிகப்பு நிறம். 17/7/1983 பிறந்திருக்காங்க. சீரியல் டைரக்டரா சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க. மாசம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி வருது. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேத்தூர். அப்பா திரு பொன்னுசாமி ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி பாக்கியம் இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா வேணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது தங்கை மட்டும் 1. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல், பாவம் கணேசன், காட்டுக்கென்ன வேலி, பொன்னி போன்ற பல சீரியல்களை இயக்கிட்டு இருக்காங்க. நாயுடு மற்றும் பிசி அனைத்து உட்பிரிவுகளும் சம்மதம்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இவருக்கு மறுமணம். நீலாவி பாண்டியன் விருப்பப்படுற வரன் அவருக்கு கிடைக்கிற எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் நீலாவி பாண்டியன், டைரக்டர். இப்ப சின்ன திரைகள்லாம் ஒரு 3 பல சின்ன திரைகள்ல டைரக்டரா இருக்காரு. மறுமணம், வசதி வாய்ப்பு தேவையில்லை, நல்ல குரு பாலா போட்டா இருந்தா போதும். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளார்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை வழங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் டாக்டர் கலைவாணி. அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, மகர லக்னம். MBBS, MD, DNB படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.6. 5/11/1994 பிறந்திருக்கிறாங்க. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். சவிதா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றாங்க. ஜாதகம் சென்னை. சொந்த ஊர் ஊட்டத்தூர், திருச்சி மூலம் பாலாளூர்களில். அப்பா பெயர் சுப்பிரமணியன், கிரஷர் கல்குவாரி வச்சிருக்கார் சொந்தமா. அம்மா பெயர் கலையரசி, MA BEd ஆசிரியர். எதிர்பார்ப்பு MBBS, MS, MD படித்த நல்ல வரன். பிறப்பு வரிசை 1. வேளாண் உள்பிரிவு சம்மதம். இவருக்கு சொந்த வீடு 3 மற்றும் 20 ஏக்கர் விவசாய நிலம், பிளாட்டு, கிரஷர் சொந்தமா இருக்குது. கல்குவாரி. பிறக்கும் போதே சனி மகாதசையில் பிறந்திருக்கிறாங்க. 5 வருஷம் 3 மாசம் 15 நாள். புதன் திசை 17 வருஷம், தேவ திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் அடுத்த வரன் பெயர் டி. ஹேமந்த்குமார். சுத்த ஜாதகம். குரு வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, மீன லக்னம். BE மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க. 6 அடி உயரம் இருக்காங்க. 15/11/1993 பிறந்திருக்காங்க. இவங்க புளோரிடால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரின்ல. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் திரு என் பொன்னம்பலம்.
இவர் MMTCல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பெயர் திருமதி எஸ் தேன்மொழி, MSc BEd படிச்சிருக்காங்க. இவங்க போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க படித்த நல்ல வேலையில் உள்ள வரதான் கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. நல்லா அழகான பையன். இதை கேட்டப்போ வர வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையும் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் கேமஸ்குமார். தொண்ணூறு அருமையான ஜாதகம். வருஷம் 1 கோடி சம்பளம். கோடியை எண்ணி பார்க்கலாம், அவங்க சம்பளம் வாங்குறாங்க. இவர் பிறக்கும் போதே புதன் மகாதசை 13 வருஷம் 10 நாள் இருப்பு. தேர் திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன். இது கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணியினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறது. இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்குங்க. நாங்கள் அனுப்புற ஜாதகம் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் சொந்தத்துக்கெல்லாம் அனுப்புங்க. எல்லாத்துக்கும் அனுப்புங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் ஆசை. எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் மெட்ராஸ் அலுவலகம், ஆத்தூர் அலுவலகம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய போன் நம்பர் 99 43 30 66 29. ஆத்தூர் மேனேஜர் நம்பர் 98 43 68 66 29. சென்னை அலுவலக மேலாளர் போன் நம்பர் 93 63 61 66 29. எனவே இவர்களை தொடர்பு கொண்டு வரன்களை தேர்வு செய்து விட்டு கொடுத்தல். 2 சைடும் வேணும் விட்டு கொடுங்க. சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் ஜாதக அறிமுகத்தை பார்த்தும் கேட்டும் பேசிய அனைவருக்கும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனமார்ந்த நன்றி.